ஹே ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்க்கு வந்துட்டோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் குட்டி சாத்தானும் சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப ஹீரோவையும் ஹானையும் நடுவுலயே மறைச்சு ஹீரோயினும் கீவும் சேர்ந்து, இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு சாப்பாடு சமைக்க போறது யாரு தெரியுமா? நான் நிக்கிறாளே இவளோட அம்மா தான் அப்படின்னு கீவும் சொல்ல, இத கேட்ட ஹீரோவும் அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னு பக்கத்துல இருந்த குட்டி சாத்தானும், நீ கொடுத்து வச்ச வேண்டா, உன்னோட மாமியார் இப்பமே உன்ன கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி விடு விடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருந்த கீவும், ஏன்பா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கப்பா, ஹீரோயினோட அம்மாக்கு சுத்தமா சமைக்கவே வராது, எதுக்கும் பாத்ரூம்க்கு போறதுக்கு ரெடி ஆகி வந்துருங்க. என்னதான் இவளோட அம்மா கேவலமா சமைச்சாலும் அவங்க சமைக்கிற சாப்பாட நல்லா இருக்குன்னு மட்டும் தான் சொல்லணும். நெகட்டிவா என்ன சரி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க பொறுப்பு இல்லப்பா அப்படின்றாங்க கியூ. இத கேக்குற ஹீரோவும் ஹானும், என்னடா இப்படி சொல்லுதுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிக்க, அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் போய் ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்றான். ஹீரோவும் ஹீரோயினோட அம்மா கிட்ட ஹலோ ஆன்டி அப்படின்னு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்க, ஆனாலும் ஹீரோயினோட அம்மா, நாங்க இப்பதானேப்பா பார்த்தோம், நீ என்ன ஆண்டினெல்லாம் கூப்பிட தேவையில்ல, என்னோட பேரை சொல்லியே கூப்பிடு அப்படின்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் குட்டி சாத்தான மாட்டி விட்டுறான். குட்டி சாத்தானும், ஏண்டா என்னைய வச்சு டெஸ்ட் பண்றல அப்படின்னு ஹான் தான் ஹீரோயின் அம்மா சமைச்ச சாப்பாட ஃபர்ஸ்ட் ஆளா சாப்பிடுறான். அந்த சாப்பாட வாயில கூட வைக்க முடியல. நம்ம குட்டி சாத்தானும், டேய் என்ன கருமண்டா இது, இதுக்கு பேசாம விஷத்தையே கொடுத்துருக்கலாம்டா, துப்பவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படின்னு ஹீரோவை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஹான். அடுத்து நம்மாலே ஹீரோவும், சரி நாங்களும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆசை எடுத்து சாப்பாட வாயில வைக்க, ஹீரோவும் சாப்பாட துப்பிடுவான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனாலும் நம்மாலே, ஆண்டி சாப்பாடு சூப்பரா இருக்கு ஆண்டி, சும்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சமைச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினையும் கியூவையும் பார்த்து, ஏமா நீங்க ரெண்டு பேரும் ஆண்டிக்கு சமைக்கவே தெரியாதுன்னு என்கிட்ட சொன்னீங்க, ஆனாலும் இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்காங்களே அப்படின்னு ஹீரோவும் கியூவையும் ஹீரோயினையும் மாட்டி விட்டுறான். இத கேட்ட கியூவும் ஹீரோயினும், அடா நார பயலே, ஏன்டா இந்த அம்மா கிட்ட இங்கெல்லாம் மாட்டி விட்ட அப்படின்னு, இல்ல இவன் போய் சொல்றான், நாங்க அப்படி சொல்லவே இல்ல அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோவை நல்லாவே பிடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினோட அம்மாவும், ஏன்பா இதுக்கப்புறம் என்ன நீ ஆண்டின்னே கூப்பிடு, நானும் சொல்ல மாட்டேன்பா அப்படின்றாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாக்காக ஒரு கிஃப்டும் வாங்கிட்டு வந்திருப்பான். அதையும் ஹீரோயினோட அம்மாக்கு கொடுக்க, ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் ஹீரோவோட பேங்க் கார்டுல இருந்து அவனோட சர்டிபிகேட் வர காட்டியும் எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மா கிட்ட காட்டுறான். ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோயினோட அம்மாக்கு புரியுது, ஹீரோயினை விட ஹீரோ 10 வயசு மூத்த பையன்னு. அப்ப ஹீரோயினோட அம்மாவும், ஏன்பா நீ என்னோட பொண்ணை விட ரொம்பவே பெரிய பையனா இருக்கியே அப்படின்னு கேட்க, இத கேட்ட ஹீரோவும், நீங்க ஒன்னுக்கும் கவலைப்படாங்க ஆண்டி, நான் எப்பயுமே ஹெல்த்தியான ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவேன், இதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்றதையும் நான் மொத்தமா ஸ்டாப் பண்ணிடுறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஹீரோயினுக்கு அப்புறம் தான் செத்து போவேன் அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட குட்டி சாத்தானும், அட பாவி என்ன உருட்டுறடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோயினும், சரி மொத்தமா கவுந்துருச்சு, என்னோட அம்மா கண்டிப்பா இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஹீரோயின். நேரம் பார்த்து ஹீரோயினோட அம்மாவும், பரவாயில்லப்பா இந்த பையன் பார்க்க நல்ல பையனா தான் இருக்கான், இங்க வயசெல்லாம் மேட்ரே இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட சின்ன பையன் தான், ஆனாலும் எனக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு, அதெல்லாம் மேட்ரே இல்லப்பா அப்படின்றாங்க ஹீரோயினோட அம்மா. இத கேட்ட கியூவும் சடானா ஹான திரும்பி பார்க்க, நம்ம குட்டி சாத்தனும், என்ன என் பக்கம் லுக்கு திரும்புது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோயினோட அம்மாவும், ஹீரோவை எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோவோடையும் ஹீரோயினோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே சீனும் கட்டாக அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோயினோட அம்மாக்கு ட்ரீட் குடுக்கறதுக்காக ஹீரோவும் அவங்கள வெளியில கூட்டு போயிருப்பான். அவங்க கூட குட்டி சாத்தானும் கியூவும் ஹீரோயினும் கூட இருப்பாங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமர்ஸோட வீடியோஸ் பிளே ஆகிட்டே இருக்கும். இத ஹீரோயினும் வச்ச கண்ணு வைக்காம பாத்துக்கிட்டு இருப்பாங்களா, இத ஹீரோவும் நல்லாவே கவனிச்சிருவான். அப்படியே டைமும் போக ஹீரோவும் தனியா போய் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின பாக்க போற ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும், நீ இன்னும் லைவ் ஸ்ட்ரீமரா இருக்கணும்னு ஆசைப்படுறல, ஆனாலும் உன்னோட மனசுல பயம் இருக்கு, நீ உன்னோட அம்மாவை பார்த்து பயப்படுறல, உண்மைய சொல்ல போனா உன்னோட அம்மா உன்னை அவ்வளவு விரும்புறாங்க, அதனாலதான் அன்னைக்கு அப்படி பண்ணிருப்பாங்க, முதல்ல உன்னை நீ நம்பணும், மத்தவங்க என்ன சொன்னாலும் அத நீ காதுல வாங்கிக்காத,
உன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அத மனசுக்கு பயப்படாம பண்ணு. நான் சொல்றேன், நீ மறுபடியும் உன்னோட லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்ணு. அந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிறையோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனாலும் உன்னோட லைவ் ஸ்ட்ரீம நீ விட்டுறக்கூடாது. மறுபடியும் உன்னோட லைவ் ஸ்ட்ரீம நீ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இத கேட்ட ஹீரோயினும் ஹீரோ சொல்றது கரெக்ட்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ண நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் மறுபடியும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஹீரோயின் கூட ஹீரோவும் இருப்பானா. ஹீரோக்கு ஷேக் ஹேண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயினும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்றதுக்காக போவாங்க. ஹீரோயின் லைவ் வரது மத்த ஸ்ட்ரீமர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். மத்த லைவ் ஸ்ட்ரீமர்ஸும் ஹீரோயினோட கம்பேக்காக ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அடுத்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்ட ஹீரோயினும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் எதுக்கு அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம விட்டாங்க, மறுபடியும் எதுக்கு லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் ஹீரோயின் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் இவ்வளவு நாளா நான் யாரு, என்னோட உண்மையான பேர் என்னன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல, அத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஹீரோயினும் அவங்களோட உண்மையான மூஞ்ச மேக்கப்பே இல்லாம லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் சாதாரணமான காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு தான், என்னோட பேரு அடாய் அப்படின்னு அவங்களோட மொத்த டீடைல்ஸையும் ஹீரோயின் அவங்களோட ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆனாலும் என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்களோட ஆடியன்ஸ் கிட்ட கேட்க, அப்ப ஹீரோயினோட ஃபேன்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு சியர் அப்பும் பண்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவை ஹீரோயினை பாக்குறதுக்காக அங்க கூட்டு வந்திருப்பான். ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட லைவ் ஸ்ட்ரீம கண்கூடாவே பாத்துருவாங்களா. தன்னோட பொண்ணை பத்தி நினைச்சு பாக்குற ஹீரோயினோட அம்மாவும் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்ட்ரீமிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா வெளியேயும் வருவாங்க. வெளியில வந்த ஹீரோயினும் முதல்ல தேடுறது ஹீரோவை தான். அங்க ஹீரோவை பார்த்ததுமே ஓடி போய் ஹீரோவையும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின். அப்பதான் நோட்டீஸ் பண்ணுவாங்க ஹீரோயின் அங்க அவங்களோட அம்மாவும் இருக்கிறத. அவங்களோட அம்மாவை பார்த்த ஹீரோயினும் ரொம்பவே ஷாக் ஆகி ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசவும் போறாங்க. ஆனாலும் ஹீரோயினோட அம்மா அப்பயும் ஹீரோயினை திட்டிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, முதல்ல இங்க இருந்து நீ ஊருக்கு கிளம்பு, ஊர்ல நான் உனக்கு டீச்சிங் வேலை பார்த்து வச்சிருக்கேன், நீ டீச்சரா தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவும் சொல்ல, இத கேட்ட ஹீரோயினும் என்னால முடியாதுமா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இத கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் நான் சொல்றத கேட்கவே மாட்டேன்ல, நீ என்னவோ பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனாலும் ஹீரோயினோட அம்மா பின்னாடியே அம்மா நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக ரோட்ல சடனா சிக்னலும் போட, அப்ப ஹீரோயினும் ரொம்ப சத்தமா, அம்மா நான் சின்ன வயசுல இருந்து எது பண்ணணும் எது பண்ண கூடாதுன்னு எனக்கு நீங்க தாமா சொல்லி கொடுத்தீங்க, ஆனாலும் இப்ப நான் சின்ன பொண்ணு இல்ல, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன், இந்த விஷயத்த பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, இதை என்னால விட முடியாது அப்படின்றாங்க ஹீரோயின். ஹீரோயினை திரும்பி பார்த்த ஹீரோயினோட அம்மாவும், இந்த முறை நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஏன்னா நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினும் அவங்க பின்னாடியே போறாங்க. ஹீரோயின் இவ்வளவு கெஞ்சிறத பார்த்த ஹீரோயினோட அம்மாவும், சரிமா இன்னும் 2 days தான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் கூட மறுபடியும் கிளம்பி போறாங்க ஹீரோயினோட அம்மா. அதோட இந்த பாட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கப்பா. நானும் ஹீரோயினும் மேரேஜ் பண்றதோட இந்த டிராமா முடியும்னு நினைச்சேன், ஆனா பாவி பேருக இப்படி ட்விஸ்ட் வச்சுட்டானுங்க, என்ன பண்றது. சரி பரவாயில்ல, இந்த சூப்பரான ஒரு டிராமாவோட பார்க்கலாம். See you next video guys.